ஏங்க ஏங்க இது உங்களுக்கு சொந்த ஊருங்களா? முருகன் இருக்கிற இடம்லாம் எனக்கு சொந்த இடம் தான். அப்பா ஞான பண்டிதா. சாமி, இந்த விலாசம் எங்கன்னு தெரியுங்களா? ஆண்டவனிடம் போய் கேள். இது எங்களுக்கு தெரியாதா? இந்த ஒரு டீ போடுங்க. டீ ₹1. பைக்கில ஏங்க இங்க குஞ்சிக்காதர் எங்க இருக்காரு? நீ கேக்குற பேரும் சரியில்லை, எடுக்கிற இடமும் சரியில்லை. மரியாதையா போயிருங்க இருந்து, இல்ல சுடுதண்ணி ஊத்திடுவேன். பழனியாண்டவா, உன்னை நம்பிதான் நான் வந்திருக்கேன். அந்த குஞ்சிக்காதர் எங்க இருக்கிறான்னு காட்டு முருகா. முருகா, நான் முருகன் வந்திருக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? நான் குஞ்சிக்காதரை பார்க்கணும். அவ்வளவுதானே, எழுந்துரு. இதை எடுத்துக்க. ஆமா, அவர் பேர் என்ன? குஞ்சிக்காதர். ஆம்பளையா பொம்பளையா? குஞ்சிக்காதர்னு சொல்றேன்ல. ஆம்பளையா தான் இருக்கும். அட்ரஸ் வச்சிருக்கியா? இது தமிழுங்க, எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். நீங்களே படிச்சு சொல்லுங்க. குஞ்சிக்காதர் 144A நல்வாழ்வு தெரு, பழனி. இந்த அட்ரஸா தெரியுமா உங்களுக்கு? தரணும். வாங்க வாங்க, வண்டியில் ஏறி உட்காருங்க. கவலைப்படாதீங்க, இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள அந்த குஞ்சுக்காதர் நம்ம கையில. கல்யாணி போலாமா? அட்ரஸ் இதுதாங்க. அட்ரஸ் என்னமோ சரிதான். என் பேரு செல்வராஜ். நான் எப்படி குஞ்சுக்காதர் ஆக முடியும்? இவரு குஞ்சு இல்லையாமே. நல்லா பார்த்து சொல்லுங்க. எங்க வீட்டுல 2 கோழி குஞ்சு தான் இருக்கு. எதுக்கும் நான் கேட்டு சொல்றேன். ஏங்க குஞ்சிக்காதரை கண்டுபிடிச்சால? நான் கண்டுபிடிச்சு தரேன் சார். கரெக்ட். குஞ்சிக்காதர் இதுக்கு முன்னாடி இங்கதான் இருந்திருக்கிறாரு. ஆனா இப்ப அவர் இருக்கிறது லீலாவதி லாட்ஜி. லீலாவதி லாட்ஜிங்களா? உங்களுக்கு தெரியுமா? கண்டுபிடிச்சுட்டா போகுது. வாங்க நடங்க. குஞ்சிக்காதரா, அவனை தேடிட்டு வந்திருக்கியா? 9 மாசம் ரூம் படக்க பாக்கி. இந்த பக்கமே தலை வச்சு படுக்கிறதுல திருட்டுக்கம் நாட்டி. யோ, திருடங்க மரியாதை பேச வச்சுக்கத. குஞ்சிக்காதர நானும் 1ஆம் கிளாஸ் ஒன்னா படிச்சுக்க தெரியுமா? ஏன் 1ஆம் கிளாஸ்ல படிச்சவன் திருடனா இருக்க மாட்டானா? நீ எந்த கிளாஸ்? லோ கிளாஸ். விட்டுடுங்க சார், அது சின்ன பள்ளிக்கூடம். பார்த்தால பழக மூஞ்சில் தெரியுதே. யோ, குஞ்சிக்காதர் எந்த ஊரோ அதே ஊர் தான் தெரியுமா? அப்ப ஒரே குட்டையில ஒரு மட்டை. யோ, குஞ்சிக்காதர் மட்டும் இங்க இருந்தா நீ இப்படி பேசவே மாட்டேன். யோ, மணி ஒர்க் ஷாப்ல போய் கலையா. சார் சார் சார், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார். மணி ஒர்க் ஷாப்புக்கு போனா அங்க கண்டுபிடிச்சிடலாம். மணிய வேணா மானி வேணா, நான் போய் எங்கன்னு பாத்துக்கிறேன். உன் மணியை புடி. என்ன கல்யாணி, அவரு பாத்துக்கிறாரு. இடம் பாக்கி இல்ல. எங்க இருக்கான்? என்னப்பா இது? புது அவதாரம், பழனியாண்டவருடைய திருவிளையாடல். வேலாயுதத்தோட பார்பர் அவதாரம். இவர் தானா அவரு? ஆமா ஆமா. டேய், உன் அட்ரஸ் கேட்டதுக்கு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது இந்த ஆள் தான்டா. என் பணம் போச்சு, வாட்சி போச்சு. ஆமா, கஞ்சிக்காதர் குஞ்சுக்காதர்னா எனக்கு தான் தெரியும். பழனில தாதா அப்படின்னா படாரு இவரை காட்டிருப்பேன்ல. விடுமுருகா, அவன் நம்மளை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? தாதாவா? தாதா பழனியில ஒரே தாதா. இங்க பாரு, கையில ஏதோ செய்யறதுக்கு ஒரு தொழில் இருக்குன்னு சந்தோஷப்படு. தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு ஏற்கனவே இதெல்லாம் பழக்கம் இருக்கா? ஊர்ல பணங்கானுங்கெல்லாம் சீவி இருக்கேன். போதுமே, இது வெட்டிக்க வர்றவங்களுக்கு ஒன்றும் டேமேஜ் ஆகலையே. 2-3 பேருக்கு அறுப்பு விழுந்தது, விபூதியில கொட்டிட்டேன். ஐயோ, இது கொலை கேஸ்ல முடியும் போல இருக்குதா? சும்மா இருப்பா, நீ செஞ்சதெல்லாம் போதும். முடிய தவிர மத்ததெல்லாம் மொத்தமா அள்ளிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பு. உலக சத்தம் கேக்குதா? இதான் நம்ம வீடு. மைனா, இவன் என் தோஸ்து, பேரு வேலாயுதம். குத்துறதை நிறுத்திட்டு கும்பிடுங்க. வணக்கங்க. வணக்கங்க. இது மைனா, என் பொண்டாட்டி. என்னது? மாதிரி. அது என்ன மைனான்னு பேரு? சில சமயங்கள்ல பறந்துரும், அதுக்காகத்தான். பாரு, இந்த டைப்ல நான் கல்யாணம் பண்ணதை எவன்ட்டையும் சொல்லாத. நான் ஊருக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன். மைனா, சார்ட்ட பேக வாங்கி உள்ள வைமா.
விளக்கு மட்டும்தான் உள்ள, நீ வெளியில. ஒரு மைனா, அந்த பழைய பெட்ஷீட் தலைநெல்லாம் எடுத்து வெளியே போடுமா. சரிங்க. திண்ணையில குந்து. அப்போ திண்ணையில தான் ஜாகையா? பிறகு தொன்னையில பாயாசமும் திண்ணையில தூக்கமும் கிடைக்குமா? என் கூட சேர்ந்துட்டு இல்ல. இன்னைக்கு ராத்திரியே நீ கொலகாரனா மாற வேண்டியது. என்னப்பா அது? ஆமா, இந்த ஏரியால 1.5 லட்சம் கொசு இருக்கு. அதையெல்லாம் அடிச்சு கொள்ள வேண்டாம். 1.5 லட்சம் கொசுனா அது அப்படியே என்ன மேல தூக்கிறோம்? தூக்காது. பெட்ஷீட்ல 1.25 லட்சம் மூட்டை பூச்சி இருக்கு. அதெல்லாம் கீழே இழுத்துரும். மழை வந்துட்டா என்ன பண்றது? நனையணும். இது என்னது? திண்ணையிலே செட்டில் ஆகிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. உனக்குன்னு வீடு கிடைக்கிற வரைக்கும் தான் இந்த திண்ணை. கிடைச்ச உடனே இங்க இருந்து ஒரு 2 பையை தூக்கணும். ரூபா நஞ்சிட போகுது. நான் என்ன பாக்கெட்ல அடிக்க போறேன்? தலையில தானே அடிக்க போறேன். எனக்கு தலை தான் பாக்கெட். உங்ககிட்ட பிட் பாக்கெட் அடிக்கணும்னா மொட்டை அடிச்சாதான் முடியும்னு நினைக்கிறேன். ஆரம்பி. சரி, ரிப்பேரா? இதுக்கெல்லாம் காசு கம்மி பண்ணி தான் தருவேன். இது டெஸ்ட் தான், தொழிலாம் பின்னாடி. தாதா, அவர் அங்க இல்லையா? முடிவெற்ற இடத்துலயும் இல்லையா? எங்க போயிருப்பான்? ஆனா ஒண்ணு சொன்னாங்க, ஆ. அவர் கூடயே ஒரு ஆள் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவர் தலையில நாத்து நட்ட மாதிரி அங்கங்க முடி இருக்குமா, ஆனா 2 பக்கமும் வீச கிடையாதான். சுத்தம். நல்ல அடையாளம் சொல்றியா? தலையில நாத்து நட்ட மாதிரி முடி. இந்நேரம் அறுவடை பண்ணியிருந்தா எப்படியா கண்டுபிடிக்கிறது? இருக்கிற இடம் வேற பழனி. இரு, முதல்ல முகத்தை நோட்டம் பார்க்கணும். முகத்துல பல முகம் இருக்கு. நீள முகம், உருண்ட முகம், சதுர முகம். அதுல இவர் எந்த முகம்னு தெரிஞ்சுக்கணும். நான் ஆறுமுகம். அப்ப இந்த பக்கத்துல இருந்து ஆரம்பி. கொஞ்சம் கீழே அப்படியே வா. அப்படியே கொஞ்சம் ரைட்ல. கொஞ்சம் இந்த பக்கம் லெஃப்ட்ல லெஃப்ட்ல லெஃப்ட். அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வா அப்படியே வா அப்படியே வா. அங்கேயே நிறுத்திக்க. நிறுத்தியா? என்ன சல்லுனா டிரைவிங் ஸ்கூலா? மூஞ்சின நேஷனல் ஹைவேவா? சார், இந்த கட்டிங்லயும் சேவிங்லயும் ஒரு பெரிய வாத்தியாரு. ஓஹோ, நீ ஹெவி லைசன்ஸா? இந்த மூஞ்சிக்கு எதுக்கு ஹெவி லைசன்ஸ்? எல்போடே போதும். நீ சீவு. திரும்ப. அமுதா முடி திருத்தகம். பழனியில நமக்கு தெரியாம இது என்ன புது கடை? முருகா, இரு வர்றேன். அப்பா. என்னப்பா? அப்பாவா? இவரை முடிச்சிருங்க. எங்க போறாரு அவரு? ஆர்டிஓ ஆபீஸ்க்கு. இவரை இழுக்காத. சொல்றேன். கூட்டிட்டு போறேன். அவர் எப்படி உனக்கு அப்பாங்க? இங்க வா. எங்க கூட்டு போறேன்? கைய விடு. முதல்ல விஷயத்தை சொல்லு. டேய், உன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிட்டே நான் டாக்டர் சொல்லடா. யாரா அந்த ஆளு? இவனையும் அப்பா ஜிப்பான்னு தப்பா கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. நீ உன் பெத்த அப்பனையே அப்பான்னு பவ்யமா கூப்பிட்டது இல்லையே. கத்தி போய் வாழ் வந்த கதையா இந்த ஆள் எனக்கு அப்பனா வந்திருக்கான். என்னடா உளர்ற? நான் ஒரு பேக் திருநல்ல, அந்த பேக் இந்த ஆள்ற. அந்த ஆளுதுன்னு பேர் எழுதி ஒட்டி இருந்ததா? ஆமாண்டா, அது ஒரு லட்ச ரூபா பொருள் மாதிரி அது ஒரு முத்திரை ஊத்தி வச்சிருக்கான் அந்த ஆளு. ஆனா ஒண்ணும் கவலையே இல்ல. நான் பயங்கரமா ரீல் விட்டேன். நான் ஒரு அனாதை, எங்க பரம்பரையே பார்பரு. எது 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 என்ன சொன்ன? எங்க பரம்பரையே பார்பரு. அவர் நம்பிட்டாரா? அந்த ஆள் நம்பினதுனால தானே எனக்கு வீட்டுக்குள்ளே இடம் கொடுத்துருக்காரு. ஆனா இப்பதான் நான் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறேன். சாப்பாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்ல. வீடு வாடகை ஃப்ரீ. ஒரு புது பார்பர் ஷாப். அப்படியே கண்ணு முன்னாடி பசுமையா தெரியுதுடா. உங்ககிட்ட கிடைச்சா அதை செம்மையாக்கிருவியப்பா. நீ வேற எல்லாம் முருகன். ஐயா, இங்க எங்க இருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? சாப்பாடு நின்னுருக்கு, அதை மறந்துட்டீங்களா? ஐயோ, பசியில முகம்லாம் இன்னும் வாடி போயிருக்கு. வாங்க சாப்பிடலாம். இன்னும் டைம் ஆகவில்லையே அமுதா. இன்னும் டைம் ஆகுது? இனிமே நீங்க எப்ப சாப்பிடணும் எப்ப தூங்கணும்னு எனக்கு தான் தெரியும். அப்பா காத்துட்டு இருப்பாரு, வாங்க. அப்பா காத்துக்கிட்டு இருப்பாரு, போங்க. யாரு இவர்? இது நானே, இவர் நண்பர், இன்னொரு பார்பர். ஐயோ வணக்கங்க, நீங்க வாங்க சாப்பிடலாம். இல்ல, நான் அப்புறமா வர்றேன், எனக்கு வயிறு வலிக்குது. சரி, நீங்க வாங்க. இல்ல அமுதா, நீ கடையில வச்சிருக்க அப்புறம் சாப்பிடு. கடையில வைக்கிற சமாஜம் எல்லாம் வேணாம். எவ்வளவு நேரம் சாப்பாடு தூக்கிட்டு தெரியுது? நானே என் கையால சமைச்சிருக்கேன், நீங்க வாங்க, இல்லன்னா நான் சாப்பிட மாட்டேன். வாங்க. போங்க போங்க. ஆகணி வரவே வேண்டாம், அங்க கூடவே இருங்க. அப்பப்ப வாய்ப்பு கிடைக்கும் போது பொண்ணை பாத்துக்கிட்டு அப்பா கூடவே இருங்க. அப்பா தான் முக்கியம். அப்பா